ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அவல் கேரட் வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பசங்களுக்கு எல்லாருமே இப்போ லீவில் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, அடிச்சு பிடிச்சின்னு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 3/4 கப்பு அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நான் 1/2 கப்பு கேரட் எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா 2 கேரட்டுங்க, மீடியம் சைஸ் கேரட்டு. நான் பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதையும் உரமாக இருக்கட்டுங்க. இப்போ பேன் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். இப்போ நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, எல்லாமே கலந்து வந்துடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா சூடு பண்ணின தண்ணி நான் 3/4 கப்பு சேர்க்குறேங்க. முக்கால் கப்பு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுலேயே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். நான் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கேரட்டில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். நல்லா 1/2 கப்பு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலனா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். பாருங்கள், இதுதான் நல்லா கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு எடுத்த உடனே அப்படியே வெல்லணுங்க. அப்போ தாங்க சூப்பரான கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான ஷேப் செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு அலங்காரத்துக்காக நான் ஒரு முந்திரி வைக்கிறேங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பசங்க கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க. அவ்வளோ பிடிக்குங்க எல்லாருக்குமே. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.